ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி டிசைன் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த டிசைன் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குட்டி டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக ஃபேன்சி ஸ்டோர்லாம் கிடைக்கக்கூடிய அக்ரிலிக் யானை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணியும் பண்ணலாம். நான் வந்து 4mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணி நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்குது இல்லையா, அந்த சர்க்கிள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஆரம்பிக்கலாம். ஸ்லிப் நாட்னா நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம் இல்லையா, அதுதான் ஸ்லிப் நாட் சொல்லுவாங்க. ஸோ முடிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த ஹோலை வந்து நம்ம இதுக்கேற்றப்பல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹூக் சைஸ்க்கு ஏற்றாப்படி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் செயின்ஸ் நான் போட போகிறேன். ஸோ நான் வந்து செயின் கவுண்ட் இப்போ சொல்லலை. என்னென்னா நமக்கு இந்த சர்க்கிள் ஓரளவுக்கு நமக்கு எந்த அளவு வர்ற அளவுக்கு சர்க்கிள் தேவைப்படும், அது வரைக்கும் நம்ம செயின்ஸ் போடலாம். அதாவது செயின் போட்டுட்டு இப்படி ரவுண்டாக வச்சு பார்க்கலாம். ஓகே, இந்த அளவு எனக்கு சர்க்கிள் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது வரைக்கும் செயின்ஸ் போடுங்க. இதுக்காக நான் கவுண்ட் சொல்லாமல் சொல்கிறேன்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நான் வந்து 4mm ஃபாலோ பண்ணுறேன். இதே ஹூக் சைஸ் தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ நான் 10 செயின் சொன்னேன்னா, ஸோ அந்த 10 செயின் வந்து இப்போது 3mm 2mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பொருந்தாது. அவங்களுக்கு ரொம்ப குட்டி ஹோலாக கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த சென்டரில் எந்த அளவுக்கு ஹோல் கிடைக்குமோ அதுக்கேற்றாப்புல செயின்ஸ் போடுங்கன்னு நான் சொல்கிறேன். நான் அந்த 10 செயின்ஸும் போட்டுட்டு, நான் இப்போ 10 தான் போட போகிறேன். 10மே போட்டுட்டு உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் காட்டுறேன், அது எவ்வளோ தூரம் வந்திருக்குன்ட்டு. போட்ட செயின் படி பாருங்க, 2.5 இன்ச்சுக்கு, அது கரெக்டாக 2.5 இன்ச்சு கிட்ட இருக்கு செயின்ஸு. 2.5 இன்ச்சு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு ஓகே, இந்த அளவுக்கு நடுவில் ஹோல் இருந்தால் நமக்கு போதும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது ஓகேனா இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட செயின் கவுண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணால் சென்டர் சர்க்கிளாக மாறுறதுக்காக இந்த ஹூக்கை லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு செயின் நடுவில் இந்த ஹூக்கை இப்போ உள்ளே விடுறேன். உள்ளே விட்டு இந்த நூலை அப்படியே வெளியே எடுக்கிறேன். பாருங்கள், வெளியே எடுத்தது அப்படியே இது வழியாகவும் வெளியே எடுக்கிறேன். இப்போ இந்த சென்டர் இந்த ஹோல் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 செயின்ஸ் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டபுள் க்ரோஷே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டபுள் க்ரோஷேக்கு இந்த ஹூக் இருக்குது இல்லையா, இந்த ஹூக் அப்படி ஒரு தடவை சுற்றிட்டு இந்த நடுவில் இருக்க ஹோலில் இந்த உள்ளே விட்டு இந்த நூல் அப்படி வெளியே எடுக்கலாம். 3 லூப்பு கிடைக்கும், அதை 2 வெளியே எடுக்கிறோம். பாருங்கள், ஒரு டபுள் க்ரோஷே இப்போ போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு டபுள் க்ரோஷேயும் அதே போல் நான் போடுறேன். ஒரு தடவை சுற்றிட்டேன், உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். ஸோ 3 லூப் இருக்கும், அதை 2 வெளியே எடுக்கிறேன். 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை டபுள் க்ரோஷே போடணும்னா, நீங்கள் எத்தனை செயின் கவுண்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு போடணும். ஸோ செயின் கவுண்ட்டோட டபுள் தான் டபுள் க்ரோஷே கவுண்ட் இருக்கணும். இப்போ நான் 10 செயின்ஸ் போட்டனால 20 டபுள் க்ரோஷேஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எத்தனை செயின் போடுறீங்களோ அதுக்கேற்றபடி நீங்கள் டபுள் க்ரோஷே கவுண்ட் போடுங்க. ஸோ நான் 20 டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். டபுள் க்ரோஷேஸ் எல்லாமே நான் போட்டு முடிச்சுட்டேன். நான் எடுத்துக்கிட்டு அந்த செயின் கவுண்ட்டுக்கு ஏற்றபடி இப்போது என்ன பண்ணணும்னா, இது ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 3 செயின் இங்கே போட்டு ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அதுக்கு மேலே இருக்கிற இந்த செயின் வழியாக இந்த ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூலை அப்படி வெளியே எடுக்கலாம். இந்த வெளியே எடுத்த நூலை அப்படியே இது வழியாகவும் வெளியே எடுக்கலாம். இப்போது கொஞ்சம் நூல் விட்டுட்டு நம்ம கட் பண்ணலாம், ஏன்னா இந்த தொங்குறதுக்கும் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் நூல் விட்டுட்டு இப்போ இந்த கட் பண்ணிடுறேன். இந்த நூலை இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊசியில் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுறலாம். இந்த மேலே இருக்கிறதுல அப்படியே தொங்குறது மாதிரி இருக்கும். ஓகே, இதை நான் முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த சர்க்கிள் இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த போ 4mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அது முடிச்சது பின்னாடி ஜென்ரலாக எந்த ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணியும் எப்படி பண்ணலாங்கிற டிப்ஸை வந்து கடைசியாக சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போது நம்ம 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு செயினில் போய் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் நான் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். ஒரு தடவை சுற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் நடுவில் ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். 3 லூப் இருக்கும், அதை 2 வெளியே எடுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். அதே போல் ஒரு தடவை சுற்றிட்டு நடுவில் இருக்கிற செயினில் உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். 3 லூப் இருக்கும், அதையே மொத்தமாக வெளியே எடுக்கிறேன். ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே நான் போடுறேன். போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே திரும்பி போடுறேன். ஸோ எல்லாமே அந்த ஒரே ஹோலில் விட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். டபுள் க்ரோஷேயும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ கடைசியாக இப்போது 3 செயின்ஸ் போடணும். 1 2 3 3 செயின்ஸ் போட்டுட்டு இதை இந்த நடுவில் உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தது அப்படியே இது வழியாக வெளியே எடுக்கிறோம். நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஒரு பாதியோட போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாதிக்கு இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். அதுக்கு அதே போல் 3 செயின்ஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு 4 செயின் தான் போட்டோம். இங்கே எங்கே 3 செயின் போட்டிருக்குன்னு டவுட் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 செயின் போட்டோம். ஆனால் முதல் செயினில் தானே எல்லாமே இப்போ பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து எல்லா வேலையும் இந்த நடுவில் இருக்கிற செயினில் தான் உள்ளே விட்டு பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து 3 செயின் தான் அந்த மீதி இருக்கிற கணக்கு. இங்கேயும் அதே போல் அந்த சென்டர் செயின் இன்னும் இருக்குது. இதில் தான் இந்த பக்கத்துக்குரிய போவும் நம்ம பண்ண போகிறோம். இந்த சென்டர் செயினில் தான் உள்ளே விட்டு. ஸோ இப்போ 3 செயின் மட்டும் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அதே போல் டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். அடுத்தது ஆஃப் டபுள் க்ரோஷே 2 தடவை போடுறோம். நெக்ஸ்ட்டு கடைசியாக ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். கடைசி 3 செயின் போடுறோம். சென்டரில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நல்லா ஓரளவுக்கு நிறைய நூல் கட் பண்ணிட்டே இந்த அளவுக்காவது விட்டு கட் பண்ணுங்க. இதை அப்படியே வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா இப்படி குவியெல்லாம் அப்படி வச்சுட்டு இதை சுற்ற ஆரம்பிச்சிருங்க. கரெக்டாக சென்டரில் இந்த பெரிய நூலை கட் பண்ணோம் இல்லையா, நல்லா சென்டரை பார்த்து சுற்ற ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, போ மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் நல்லா சுற்றிட்டா இன்னும் தெளிவாக நமக்கு போ கிடச்சிரும். ஸோ இது முடிச்சுட்டு எந்த ஹூக் சைஸ்னாலும் எப்படி பண்ணேன்னு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் நூல் வச்சுட்டு தான் நான் வந்து அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த நூல் எதுக்குன்னா அங்கே சேர்த்து கட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து பேக் சைடில் கட்டி விட்டுருவேன். ஓகே, இப்போது வந்து சின்ன ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணுறவங்களாம் எப்படி ஓரளவு பெருசாக போ எப்படி கொண்டு வரலான்னு டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி போட்டேன், ஃபஸ்ட்டு நான் வந்து 4 செயின்ஸ் போட்டேன் இல்லையா. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த போ சைஸ் எவ்வளோக்கு வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிள் 1 இன்ச் அளவுக்கு அப்படின்னா அந்த 1 இன்ச் அளவுக்கு செயின்ஸ் போடுங்க. ஓகேங்களா, செயின்ஸ் போட்டுட்டு அந்த செயின் வந்து எவ்வளோ கவுண்ட் இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒரு 7 6 இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கவுண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம வந்து டபுள் க்ரோஷே நான் எப்படி போட்டேன், இந்த மாதிரி ஒரு தடவை சுற்றினேன் ரைட்டா. ஆனால் நீங்கள் ட்ரிப்பிள் க்ரோஷே ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம். ஸோ ட்ரிப்பிள் க்ரோஷே கூட அந்த ஓரளவு நல்லா கொஞ்சம் நூலை இழுத்து பிடிச்சி, அதாவது அந்த ஹைட்டுக்கு நம்ம ஏற்கனவே அந்த 6 செயின்ஸ் 7 செயின்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஹைட்டு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா இழுத்து நூலை பிடிச்சி அந்த ட்ரிப்பிள் க்ரோஷே போடுங்க. ஸோ டபுள் க்ரோஷேக்கு பதிலாக இப்போ நீங்கள் ட்ரிப்பிள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் ட்ரிப்பிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எத்தனை செயின்ஸ் போட்டிங்க அந்த கவுண்ட்டை திரும்பி ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய போ கிடைக்கும். ஓகே, இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை வந்து இந்த பேக் சைடோட இந்த நூல் வச்சு கட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்மளோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு இந்த குட்டியாக ஒரு டிசைன் செஞ்சு பார்த்தாச்சு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சாச்சு.
ஸோ நீங்களும் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.